हरे नामैव 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 मम जीवनं कलौ नास्तेव 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 गृहण्यताम् नाम संकीर्तन मात्रेण सुप्रसन्नं कृपाणितिं பக்தராவின் வந்தே பக்த அபீஷ்ட பலப்பிரதம்னு உற்சவருக்கு பக்தர் ஆவி பெருமாள்னு திருநாள். பக்தர் ஆவினா பக்தர்களின் ஆவியான பெருமாள், பக்தர்களுக்கு உயிரான பெருமாள்னு பக்தர் ஆவி பெருமாள்னு திருநாமம். ஸ்ரீதேவி தாயார், பூமி தேவி தாயார். அதாவது முன்னொரு காலத்துல திருப்பார்கடல்ல ஆதிசேஷப்படுக்கையில பெருமாளும் தாயார் எழுதிருக்கும் போது இந்த பெருமாளுக்கும் தாயாருக்கும் பிரணய கலகம் என்கின்ற ஊடல் ஏற்பட்டு பெருமாளை பிரிஞ்சு பிராட்டியான தாயார் பெருமாளை விட்டு பிரிஞ்சு தனியா இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்துடுறா. இந்த க்ஷேத்திரத்துக்கு பத்ரபுரி அப்படின்னு பேரு. இந்த க்ஷேத்திரமே ஒரு துளசி வனமா இருந்ததுனால பிரீத்தியில தாயார் தன் தேவஸ்திரைகளோட இந்த ஸ்தலத்துக்கு வர தாயார் எழுதின பிற்பாடு இந்த க்ஷேத்திரத்துக்கு ஸ்ரீ நிவாச க்ஷேத்திரம், திருமகளான மகாலட்சுமி வாசம் செய்த ஊர் திரு நின்ற ஊர் அப்படின்ற பெயர் ஏற்படுது. சமுத்திரராஜன் தாயாரோட அப்பா பெருமாளானவர் தாயார தகப்பனாரான சமுத்திரராஜனை முதல்ல இங்க அனுப்புறார். எப்படி ஒரு அப்பா தன் மகளை பிரிஞ்சு இந்த பிரிவினையில தாயாரை பார்த்த உடனே பாசத்துல என்னை பெற்றவளே, என்னை பெற்ற தாயே, நீ மறுபடியும் திருப்பாடலுக்கு வந்துருமான்னு கூப்பிடுறார். அதனாலதான் இந்த தாயாருக்கு என்னை பெற்ற தாயார் அப்படின்னு திருநாள். சமுத்திரராஜன் கூட்டம் தாயார் வரல, அதனால பெருமாளே தாயாரை தேடி இந்த ஸ்தலத்துக்கு வரார். பெருமாளையும் தாயாரையும் திவ்ய தம்பதிகளா பார்த்த சமுத்திரராஜன், எனக்கு எப்படி நீங்க சிவசாதிச்சேலோ வர பக்தாளுக்கெல்லாம் திவ்ய தம்பதிகளா இந்த க்ஷேத்திரத்திலே சிவசாதிக்கணும்னு சொல்றாரு. தன் பக்தனோட இஷ்ட காரியத்தெல்லாம் பூர்த்தி பண்ணனால பெருமாளுக்கு பக்தா அபீஷ்ட பல பிரதாம் விபலம் கௌசேய ராஜ்யத்தடின் லக்ஷ்மி மங்கள மந்திரோரகி இளசன் முக்தாபலி கௌசுபம் ஹஸ்தைகி சங்க ரசாங்க பங்கஜ கதாபிஷாரம் அப்ராதி ராதா சந்திரமுகம் சுஜாத மகுதம் பக்த வத்சலம் பஜேன்னு பெருமாளுக்கு பக்த வத்சல பெருமாள். பக்தானாம் வத்சலஹா இதி பக்த வத்சலஹான்னு பக்தர்களுக்கு தனது வாத்சல்ய குணத்தை எழுதுவது. பெருமாளுக்கோ பற்பல கல்யாண குணங்கள், அது ரொம்ப விசேஷமான குணம் இந்த வாத்சல்ய குணம். அதுக்கு மாமுனிகள் என்ன விசேஷமா சொல்றாருன்னா, தாய் பசு என்ன பண்ணுமா, தன் கண்ணுக்குட்டியை ஈன்றோடனே தன் நாக்கால் அந்த கண்ணுக்குட்டி மேலுக்கு அழுக்கெல்லாம் அடுக்குமா. அதே போல வர பக்தாடு அழுக்க நம்ம என்னதான் பண்ணாலும் நம்ம குற்றத்தெல்லாம் பெருமாள் குணமா நல்லதா மாத்தி பெருமாள் ஸ்வீகரிச்சுன்னு நம்மளுக்கு அனுபவம் பண்ற அவ்வளவு கருணாமூர்த்தி. 108 வைணவ திவ்ய தேசங்கள்ல இது 58வது திவ்ய தேசம். 12 ஆழ்வார்கள்ல கடைக்குட்டி ஆழ்வார்னு சொல்ற பரகால சுவாமி திருமங்கை ஆழ்வார் தன் ஆடல்மா குதிரையில ஒவ்வொரு திவ்ய தேசமா மங்களாசாசனம் பண்ணிட்டு வரார். அதே போல இந்த பெருமாளை மங்களாசாசனம் பண்ணலான்னு வரும்பொழுது இந்த பெருமாளும் தாயாரு ஏகாந்தமா அழியிருக்காங்க. அதனால திரும்பி போயிடுறாரு. அந்த குதிரை திரும்புற போது ஒரு குழம்புற சத்தம் கேட்கறது தாயாருக்கு, ஐயோ இந்த மாதிரி நம்ம பக்தன் வந்திருக்கான், நம்மளுக்கு மங்களாசாசனம் பண்ணாம போயிட்டானேன்னு கஷ்டப்படுறார். அதுக்குன்னா இந்த திருமங்கை ஆழ்வார் இங்கேருந்து மாமல்லபுரம் தலசேன பெருமாள்ன்ற தலசேன பெருமாள் சன்னதிக்கு போயிடுறார். தாயாரோ பெருமாள்கிட்ட விண்ணப்பிக்கிறா, நம்மளை தேடி ஆழ்வார் வந்திருக்காரு, நம்மளுக்கு மங்களாசாசனம் பண்ணலை, நான் நீங்களே போய் ஒரு பாசுரமானது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றான். அதனால இங்கேருந்து பெருமாள் திருக்கடல் மல்லை மாமல்லபுரம் தலசேன பெருமாள் சன்னதிக்கு போறார். தலசேன பெருமாளை மங்களாசாசனம் பண்ணிட்டு திரும்பி பாக்குறார். பார்த்தா பக்தவத்சலன் திருமங்கை ஆழ்வார் எழுத்தாப்புல அந்த கணத்தையே இந்த பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்றார். பூண்டு அவத்தம் பிறர் கடைந்து தொண்டுபட்டு பொய்நூலை மெய்நூல் என்றென்று ஓதிமாண்டு அவத்தம் போகாதே வம்மின் எந்த என் வணங்கப்படுவானை கணங்களேத்தும் நீண்ட அவத்தை கருமுகில எம்மான் தன்னை நின்னவூ நித்திலத்தை தொத்தார் சோலை காண்டவத்தை கனல் அறிவாய் பெய்வித்தானை கண்டது நான் கடல் மல்லை தலசைனத்தேன் திருமங்கை ஆழ்வார் சாசனம். இந்த பாசனத்தை என்ன சொல்றார், பூண்டு அவத்தம். அவத்தம்னா தப்பான விஷயங்களை பிறருக்கு சொல்றதான். அது என்ன மாதிரி விஷயங்கள், அவளை தொண்டுபட்டு பொய் நூலை மெய் நூல் என்னன்னு ஓதிமாண்டு, தப்பான நூல்லாம் உண்மையான நூல்னு சொல்லி வெவ்வேறு தெய்வங்கள் வெவ்வேறு வழிபாடுகள்னு திசை மாறி போகாம அவத்தம் போகாதே வம்மின் எந்த என் வணங்கப்படுவானை, எந்தைனா தந்தையாக வணங்கப்பட வேண்டிய பெருமாள் இந்த நின்னவூர் பக்தவத்சல பெருமாள் மங்களாசாசனம் பண்றார். இந்த 108 வைணவ திவ்ய தேசங்கள்ல இந்த திருமங்கை ஆழ்வார் மட்டுமே 86 திவ்ய தேசம் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். அதே போல சோழ நாட்டு திருப்பதியில திருக்கண்ணமங்கைன்ற திவ்ய தேசம், அந்த திருக்கண்ணமங்கையில இதே பக்தவத்சல பெருமாள் எழுதிருக்காராம். அந்த பெருமாளை மங்களாசாசனம் 10 பதிக மங்களாசாசனம் பண்றார். அந்த பெருமாளை மங்களாசாசனம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த பக்தவத்சலன் நின்னவூர் பக்தவத்சலன் ஞாபகம் வராராம். அதுக்காகவே அங்கேருந்து இந்த பெருமாளுக்கு இன்னொரு பாசனம் மங்களாசாசனம் பண்றார். ஏத்தினை இமயத்துள் எம் ஈசனை இம்மையை மறுமைக்கும் மருந்தினை ஆற்றலை அண்டத்து அப்புறத்துய்த்தினும் ஐயனை கையில் ஆழி ஒன்றேந்திய கூத்தினை குருமாமணி குண்டினை நின்னவூர் நின்ன நித்தின தொத்தினை காத்தினை புனரை சென்று நாட்டி கண்டமங்கையும் கண்டு கொண்டேனேன் திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம். இந்த பாசுரத்தை என்ன சொல்றார், ஏத்தினை ஒரு காலைக்கு என்ன செருக்கு இருக்குமோ அந்த அளவு செருக்குடைய பெருமானம்.
இமயத்துல்யம் ஈசனை. இமயமலை திருப்பிருதியில ஜோஷி மட் அப்படின்ற இடம், அதுல இருக்கிற நரசிம்ம பெருமாள் இவர் தானா. என்னதான் எல்லா பெருமாளும் இருந்தாலும் நரசிம்ம பெருமாளுக்கு என்ன ஒரு விசேஷம்னா, ஆழ்வார் மங்களாசாசனத்துல கூட நாடி நாடு நரசிங்காவென்று மங்களாசாசனம் பண்றார். எதுக்காக அந்த மாதிரி மங்களாசாசனம் பண்றாருன்னா, இப்ப நம்ம பாக்குறது பெருமாளோட 5வது ஸ்வரூபம் அர்ச்சைன்னு. இதுக்கு முன்னாடி பெருமாள் 4 ஸ்வரூபத்தை தேவசா வச்சிருக்காரு. பரம், யூகம், விபவம், அந்தர்யாமி. இந்த விபவத்தை தான் பெருமாள் பற்பல அவதாரங்கள் பண்றார். மஷ்ய கூர்ம வராகசிய நாரசிம்மஸ்ய வாமனஹா ராமோ ராமஹா ராமஸ்ய கிருஷ்ணா கல்கி ஜனார்தனஹான்ற பற்பல அவதாரங்கள். ரொம்ப விசேஷமான அவதாரம் இந்த நரசிம்ம அவதாரம். அது ஏன் விசேஷம்னு சொல்றான்னா, மீதி அவதாரங்கள்னா பார்த்தீங்கன்னா அதர்மம் ஜாஸ்தியா போறதே தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக அவதாரம் பண்றாராம். இந்த நரசிம்ம அவதாரம் மட்டும் பக்த பிரகல்லாதன்ற இந்த குழந்தைக்காக அவதாரம் பண்றாராம். ராமாவதாரம் பார்த்தீங்கன்னா, ராமாவதாரமும் பொறுமையா வந்து ஒரு தாய் வந்து சுமந்து பெற்று அவதாரம் பண்றார். கிருஷ்ணாவதாரமும் அப்படிதான். ஆனா இந்த நரசிம்ம அவதாரம் மட்டும் எங்குமுலன் கண்ணன் என்ன தன் மகனை காய்ந்து இங்கு இல்லையாள்னு இரணியன் தூண்புடைப்பன்னு அந்த பக்த பிரகல்லாதனுக்கு உடனே அனுகிரகம் பண்ணோன்னு தூணை பிளந்துன்னு அனுகிரகம் பண்றாராம். இந்த நரசிம்ம பெருமாள் இவர் தானா. இமயத்துல்யம் ஈசனை இம்மையை மறுமெக்கும் மருந்தினை. இந்த இகலோகத்த பக்தாடி இஷ்ட காரியங்கள் தர்ம அர்த்த காமிய மோட்சம் அப்படின்னு சதுர்வித பல புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடிய பெருமாள் இவர் தானா. ஆற்றலை, ஆற்றல்னா சக்தி மிகுந்தவனை, அண்டத்து அப்புறத்து திருமையனை, இங்கிருந்து மோட்சத்துக்கு அழைச்சிக்கூடிய பெருமாள் இவர் தானா. கையில் ஆழி ஒன்றேந்திய கூத்தினை. திருவாழி ஆழ்வான் இந்த சக்கரத்தாழ்வாரே விசேஷமா மங்களாசாசனம் பண்றாருன்னா, அதாவது பெருமாள் அர்ச்சா ஸ்வரூபம், அதுவும் நம்மளுக்காக தான் எடுக்கிறான். நம்ம குழந்தைங்களை நம்மளே தண்டிச்சுட்டு இருக்கோமே அர்ச்சா ஸ்வரூபம். ஒரு கடிச்சிலை போல ஆயிடுறாரு. நம்ம ஒரு கல்லை கூட பெருமாளை விட்டு எரிஞ்சா பெருமாள் நம்ம திரும்பி கருணைன்ற ஒரு விஷயத்தை தான் தராராம். ஆனா அது கூட ஒரு அளவு இருக்கான். தன் பக்தனே தப்பு பண்ணாலும் அவ தப்பை திருத்தி, அதாவது நல்லதா நல்வழிப்படுத்தி அவனுக்கு அனுகிரகம் பண்ணுவார். ஆனா தன் பக்தனை யாரான்னு தண்டிக்கணும் அப்படின்னு நினைச்சானா அந்த சக்கராயுதை வந்து அவளுக்கு யமன் போல காட்சி தருமா. கையில் ஆழி ஒன்றேந்திய கூத்தினை குருமா மணிக்குன்றியை. இந்த கௌஸ்துவ மணியை பத்தி சொல்றார். பெருமாள் கிட்ட இருக்கிற ஜீவாத்மா நம்ம போல மனுஷாலாம் எங்க இருக்கும், பெருமாள் திருமேனிலான அந்த கௌஸ்துவ மணியா தான் இருக்குமா. இந்த கௌஸ்துவ மணிக்கும் பெரியவா ரொம்ப விசேஷமான ஒரு தாத்பரியம் சொல்றா. அதாவது மோட்சத்துக்கு போனவனே பெருமாள் கேட்பாரான், உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரான். உன்னை தவிர்த்து எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாளாம். ஐயோ நீ என் குழந்தையாச்சேன்னு தன்னை வந்து கட்டி அணைச்சிட்டு தன் மடியில உட்கார வச்சுருந்தா ஒவ்வொருத்தையும் சேர்த்துக்கிறான். அணைச்சி அணைச்சி வந்த அச்சுதான அந்த குருமாமணி துணினை நின்ன ஊர் நின்ன நித்தில தொத்தினை. நித்தில தொத்துங்கிறது விசேஷமான முத்து. பெருமாள் திருமேனி வந்து முத்து போல திருமேனா. நித்தில தொத்தினை காத்தினை புனலை சென்று நாடி கண்ண மங்கையில் கண்டு கொண்டேனேன். திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம். 108 வைணவ திவ்ய தேசங்கள்ல இது 58வது தேசம். 12 ஆழ்வார்கள்ல கடை குட்டி ஆழ்வான் சுர பரகால சுவாமி திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் க்ஷேத்திரம்.